இந்த நேரத்தில் வருகிறேன் என்று மேலே சென்ற அக்னி வெகு நேரமாகியும் கீழே வரவே இல்லை. குழந்தை தொட்டிலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். ஹாலில் இருந்த கடிகாரம் கூட சத்தமாக ஒலிப்பது போல தோன்றியது. மனதில் எழுந்த தயக்கத்தை எவ்வளவு மறைக்க முயன்றாலும் அவனால் முடியவில்லை. இறுதியில் மெதுவாக எழுந்த பனிமலர் மாடிப்படிகளை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அறையின் கதவு முழுவதும் மூடப்படாமல் பாதியாக இருந்தது. தயக்கத்துடன் உள்ளே பார்த்தவளுக்கு அக்னி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடி நடுங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவனது முகம் சிவந்திருந்தது. கண்கள் கூட சரியாக திறக்க முடியாமல் இருந்தன. அவனை அந்த நிலையில் பார்த்ததும் அவளது மனம் பதறியது. சார், என்னாச்சு என்று மெதுவாக அழைத்தாள் அவள். அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் கண்களை மூடியபடியே அமர்ந்திருந்தான். பனிமலரோ மெதுவாக அவன் அருகில் சென்றாள். ஒரு நொடி தயங்கினாள். பிறகு மெதுவாக அவனது நெற்றியை தொட்டு பார்த்தாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி அவளது கையை தட்டிவிட்டவன், நீ எதுக்காக என்ன தொட்ட என்று எரிச்சலாக கேட்டான். சார், உங்களுக்கு ஜுரமா இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? மாத்திரை கொடுக்கணுமா, இல்லை கஞ்சி காய்ச்சி கொடுக்கணுமா? அதுவும் இல்லைன்னா என் பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்துக்கணுமா? எனக்கு எதுவும் தேவையில்லை, போ. அவன் மூச்சை இழுத்து கொண்டு தொடர்ந்தான். நான் ஆத்தி போன இடத்துக்கே போகிறேன். இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்காத. அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் பனிமலரின் இதயத்தை கிழித்தாலும் அவள் அப்போதும் அமைதியாகவே நின்றாள். நீங்கள் போயிட்டா அப்போது உங்கள் குழந்தைய யார் பார்த்துக்குவா சார்? உடனே அவன் சிரித்தான். அதான் நீ இருக்கல்ல, நீ பார்த்துக்க. இது உன்னோட குழந்தை தானே? பனிமலரோ அவனை நேராக பார்த்தாள். சார், அது உங்கள் குழந்தை. அக்னியின் கண்களில் கோபம் மின்னியது. ஹேய், நான் போயிட்டா குழந்தைக்கு யாரும் இல்லைன்னு நடிக்கிறியா? இல்லை உன்னோட தாலியை கலத்த வேண்டி வந்துடும்னு பயப்படுறியா? அவன் அலட்சியமாக கேட்ட அந்த கேள்விக்கு பனிமலரோ ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சார். அந்த பதிலை அக்னி அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹே, என்ன சொன்ன? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சார்னு சொன்னேன். அக்னியும் அவளை முறைத்தான். அப்படின்னா நீ என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிற, அப்படித்தானே? பனிமலரோ தனது கழுத்தில் இருந்த தாலியை மெதுவாக தொட்டாள். இந்த தாலி கழுத்தில் இருந்தா அப்படித்தானே அர்த்தம் சார்? எங்கள் ஊரில் அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா? அந்த பதில் அக்னியின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இவ்வளோ நாள் பூனை மாதிரி இருந்தவ இப்போ தாலி கட்டின உடனே திமுறா பேசுறியா? ஒன்ன கோபமாக எழ முயன்றவன் உடனே தடுமாறினான். அவனுக்கு தலை சுற்றியது. மீண்டும் கட்டிலேயே அமர்ந்து விட்டான். அதை பார்த்த பனிமலரின் உதடுகளில் சிறிய புன்னகை தோன்றியது. எழும்ப முடியலையா சார்? நான் கொஞ்சம் கஞ்சி வச்சு தரட்டுமா? அப்போ தான் தெம்பா சண்டையாவது போட முடியும். அவன் பதில் சொல்லும் முன்பே கீழே ஓடிவிட்டாள் பனிமலர். சில நிமிடங்களில் சூடான கஞ்சியுடன் அவள் திரும்பி வந்தாள். கிண்ணத்தை அவன் முன் நீட்டினான். சார், இந்தாங்க, இதை குடிங்க. அக்னியோ எரிச்சலுடன் அவளை பார்த்தான். இப்போ என்ன ஊட்டி விட்டு சீன் போட போறியா? ஒன்றும் தேவையில்லை, நானே குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வேகமாக வாங்கி பறிக்க முயன்றான் அவன். ஆனால் காய்ச்சலால் அவனது கை நடுங்கியது. பாத்திரம் சற்று தடுமாறியது. அந்த கிண்ணம் சரிந்தது. அவ்வளவுதான். கொதித்து கொண்டிருந்த கஞ்சி பனிமலரின் 2 கைகள் மீதும் சிந்தியது. அம்மா என்று அவள் வலியில் கத்தினாள். அந்த ஒரு சத்தம் அக்னியின் இதயத்தை ஏதோ செய்தது. பனிமலரோ தனது 2 கைகளையும் பிடித்து கொண்டு வலியில் துடித்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வேகமாக வழிந்தது. அக்னியின் முகமோ அதை பார்த்ததும் வெளிரி போனது. பனிமலர். அவனது குரல் தானாகவே மென்மையாகியது. சாரி, நான் வேணும்னு பண்ணலை, சத்தியமாக வேணும்னு பண்ணலை, தெரியாம. அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனது கண்களும் கலங்கி இருந்தன. அது பாசமா இல்லை குற்ற உணர்ச்சியா அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அந்த நொடி வரை எழுந்து நிற்கக்கூட முடியாமல் இருந்தவன் தன்னை மறந்து வேகமாக எழுந்தான்.
மேசையில் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்தான். பிறகு பனிமலரின் கைகளை தனது கைகளுக்குள் பிடித்து கொண்டான். கையை காட்டு பனி என்று அவசரமாகவே சொன்னான். அவளோ அமைதியாக அவனை பார்த்தாள். அக்னி மிகவும் கவனமாக மருந்தை தடவினான். எங்காவது வலித்து விடுமோ என்ற பயத்தில் குழந்தையை தொடுவது போல மெதுமெதுவாக காயத்தை சுத்தம் செய்தான். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கே புரியவில்லை. பனிமலருக்கும் கைகளின் வலியை விட வேறு ஏதோ ஒன்று அதிகமாக உணரப்பட்டது. அவன் இன்னும் கோபமாகத்தான் இருந்தான். இன்னும் ஆர்த்தியை மறக்கவில்லைதான். இன்னும் அவன் பனிமலரை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லைதான். ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவளுக்கு காயம் ஏற்பட்ட அந்த ஒரு நொடி அவனது இதயத்தில் பனிமலருக்கான ஒரு சிறிய இடம் முளைக்க ஆரம்பித்து விட்டது. அக்னி மிகவும் கவனமாக அவளது கைகளில் மருந்து தடவி கொண்டிருந்தான். காயம்பட்ட இடங்களில் மருந்து படும்போதெல்லாம் பனிமலரின் விரல்கள் லேசாக நடுங்கின. அவளோ வலியை மறைக்க முயன்றாலும் அவளது முகத்தில் தெரிந்த சுழிப்பை அவனால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. கடைசியாக கட்டு போட்டு முடித்தவன் அருகில் இருந்த மேசையின் மீது மருந்து பாட்டிலை வைக்க முனைந்தான். அந்த அவசரத்தில் அவன் சற்று முன்புறமாக குனிந்தான். அடுத்த நொடியே அவனது மார்பு பனிமலரின் முகத்தில் மெதுவாக மோதியது. எதிர்பாராத அந்த திடீர் நெருக்கத்தில் இருவருமே ஒரு நொடி உறைந்து போனார்கள். பனிமலரின் முகமோ அக்னியின் மார்புக்கு மிக அருகில் இருந்தது. அவனது இதய துடிப்பு கூட அவளுக்கு தெளிவாக கேட்டது. காய்ச்சலால் சோர்ந்திருந்தாலும் அந்த இதயம் இன்னும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவளது சூடான மூச்சுக்காற்று தன் மார்பின் மீது பட்டபோதுதான் அக்னிக்கும் தான் அவளுக்கு எவ்வளவு அருகில் நின்றிருக்கிறோம் என்பது புரிந்தது. உடனே பின்னால் விலகி நின்றவன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். அந்த சங்கடமான அமைதியை கலைப்பது போல கீழே இருந்து குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது. அக்னி உடனே செல்போனை எடுத்தான். மீனாட்சியம்மா, குழந்தைய கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சில நிமிடங்களிலேயே மீனாட்சியம்மா குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் வந்தார். பனிமலரின் வீங்கி இருந்த கைகளை பார்த்தவர் பதறிவிட்டார். ஐயோ, என்னம்மா ஆச்சு? பனிமலர் உடனே பதிலளித்தாள். கஞ்சி தெரியாம கையில் கொட்டுடுச்சுமா. அவர் இன்னும் ஏதோ கேட்க வாயெடுத்தார். அதற்குள் கஞ்சி கொட்டிடுச்சு, சாருக்கு காய்ச்சலாக இருக்குது, கொஞ்சம் கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரீங்களா? அவள் சொன்ன விதத்தில் வேறு கேள்விகளுக்கு இடமே இல்லை. சரிம்மா என்று சொல்லிவிட்டு குழந்தையை அங்கேயே வைத்துவிட்டு மீனாட்சி அம்மாள் கீழே இறங்கி சென்றார். அவர் சென்ற பிறகும் அறைக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அக்னியால் பனிமலரை நேராக பார்க்க முடியவில்லை. தனக்கு இவ்வளவு காயம் ஏற்பட்ட பிறகும் முதலில் தன்னை பற்றி தான் கவலைப்பட்டிருக்கிறாள். இப்போது கூட அவள் சொன்ன முதல் விஷயம் தனது காயம் இல்லை, அவருக்கு காய்ச்சல். அதுதான். அந்த எண்ணமே அவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது. சிறிது நேரத்திலேயே கஞ்சி வந்தது. மாத்திரையை போட்டுக்கொண்ட அக்னியோ அமைதியாக கஞ்சியை குடித்து முடித்தான். ஆனால் பனிமலரோ எதையும் தொடவில்லை. அவளது 2 கைகளும் வீங்கி சிவந்து போயிருந்தன. அவள் அமைதியாக எழுந்தாள். குழந்தையை பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக, என்னால் குழந்தையை தூக்க முடியாது சார், ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கீழே படுப்பதற்காக பாயை எடுக்க முயன்றாள். ஆனால் கைகளை அசைக்கவே முடியவில்லை. பாயின் நுனியை பிடிக்கக்கூட அவளுக்கு அப்படி வலித்தது. சில நொடிகள் அதை பார்த்து கொண்டிருந்தவளோ எதுவும் பேசாமல் தரையிலேயே அமர்ந்தாள். பிறகு மெதுவாக ஒரு மூலையில் படுத்து கொண்டாள். அதை பார்த்த அக்னியின் இதயமோ இன்னும் வலித்தது. ஆர்த்தியை இழந்த வேதனையில் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்காக இன்னொரு உயிரை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றேனோ என்ற எண்ணம் முதல் முறையாக அவனை தொட்டது. அவன் மெதுவாக கேட்டான், பனிமலர், நீ சாப்பிடலையா? பனிமலர் கண்களை திறக்காமலேயே பதிலளித்தாள், இல்லை சார், பசி இல்லை. பசி இல்லையா? கை வலிக்குதா? அவன் மறுபடியும் கேட்டான். அந்த கேள்வி பனிமலரின் மனதை எங்கோ கொண்டு போய்விட்டது. கண்களை மூடியதும் சங்கரின் முகம் அவள் நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் சூடான பாத்திரத்தை அவளது கைகளில் வேண்டுமென்றே திணித்துவிட்டு, குழந்தை பெற்று தர முடியவில்லை, தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறியா, பட்டினி கிட என்று சொன்ன அவனது குரல் காதில் ஒலித்தது. அந்த நினைவுகளோடு சேர்ந்து கண்கள் கலங்கின. ஹேய், உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் என்ற அக்னியின் குரல் அவளை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. இல்லை சார், பசி இல்லை
என்று மீண்டும் அதே பதிலை சொன்னாள். அக்னி எழுந்து அறைக்குள் குறுக்கும் நடுக்குமாக நடந்தான். என்ன செய்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. அவளை அப்படியே விட்டுவிடவும் அவனுக்கு மனம் வரவில்லை. இறுதியில் திடீரென்று முடிவு செய்தவன் கஞ்சி பாத்திரத்தை கையில் எடுத்தான். மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தான். பனிமலரோ ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். ஹிந்தா என்று கிண்ணத்தை அவள் பக்கம் நீட்டினான். கொஞ்சமாக சாப்பிடு. இல்லை சார், வேண்டாம், எனக்கு பசி இல்லை. சொன்னா கேப்பியா மாட்டியா? அவன் குரலில் இருந்த அந்த கடுமை பழையதுதான். ஆனால் அந்த கடுமைக்குள் ஒளிந்திருந்த அக்கறை புதியது. பனிமலரோ அமைதியாக அவனை பார்த்தாள். அடுத்த நொடி அக்னியே கரண்டியை எடுத்தான். சிறிதளவு கஞ்சியை எடுத்து அவள் வாயருகே நீட்டினான். வாயத்தர. அது கட்டளை போல இருந்தது. பனிமலரோ மெதுவாக வாயை திறந்தாள். அவன் ஊட்டினான், மீண்டும் ஊட்டினான். அவளும் மறுக்காமல் சாப்பிட்டாள். அறையின் மறுபுறம் தரையில் அமர்ந்திருந்த குழந்தை இதையெல்லாம் பார்த்து திடீரென்று கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தது. அந்த சிரிப்பு அறை முழுவதும் ஒலித்தது. அக்னியும் பனிமலரும் ஒரே நேரத்தில் குழந்தையை திரும்பி பார்த்தார்கள். குழந்தை ஏன் சிரிக்கிறது என்று இருவருக்குமே புரியவில்லை. ஆனால் அந்த சிறிய உயிருக்கு புரிந்திருந்தது. இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொண்டாலும் வாழ்க்கை முழுவதும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றி கொண்டே இருக்கப் போகின்றார்கள் என்று. வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்புவதற்கு முன் மீனாட்சி அம்மாள் அரைவாசலில் நின்றார். குழந்தையோ அப்போது அக்னியின் தோளில் சாய்ந்து சிணுங்கிக் கொண்டிருந்தான். பனிமலர் தரையில் சுவரோடு சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது 2 கைகளிலும் கட்டு இருந்தது. அந்த காட்சியை பார்த்தவர் மனதில் ஏதோ உறுத்தியது. தம்பி, வேற ஏதாவது செய்யணுமா என்று தயக்கத்தோடு கேட்டார். அக்னியோ ஒரு நொடி பனிமலரை பார்த்தான். அவள் தலை குனிந்து இருந்தாள். பிறகு குழந்தையை மெதுவாக தட்டிக்கொண்டே, இல்லம்மா, நீங்கள் கிளம்புங்க, நாம் பார்த்துக்கலாம் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் பனிமலரோ நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அக்னியோ அவளது பார்வையை தவிர்த்தான். சரி தம்பி என்று சொல்லிவிட்டு மீனாட்சி அம்மாள் கிளம்பிவிட்டார். அவர் சென்றதும் அந்த பெரிய வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. அந்த அமைதிக்குள் 3 உயிர்கள் மட்டுமே இருந்தன. குழந்தை, பனிமலர், அக்னி. அக்னியின் பார்வையோ மீண்டும் மீண்டும் பனிமலரின் கைகளின் மீதே சென்று நின்றது. அவளது விரல்கள் வீங்கி சிவந்திருந்தன. கைகளை அசைக்கக்கூட அவள் சிரமப்படுவதை அவன் பார்த்தான். அந்த காயத்தை பார்த்தபோதெல்லாம் அவனுக்குள் குற்ற உணர்வு பெரிதாகி கொண்டே போனது. அவன் கோபக்காரன்தான், ஆனால் கொடூரமானவன் இல்லை. ஒருவரை காயப்படுத்தி அதை பார்த்து மகிழும் மனிதனும் இல்லை. சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தன. இறுதியாக அவன் மெதுவாக சாரி என்று சொன்னான். பனிமலரோ தலையை தூக்கி பார்த்தாள். நீங்கள் வேணும்னே இதை பண்ணலையே சார். ஒருவேளை நீங்கள் வேணும்னே பண்ணியிருந்தா கூட நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். அவள் மிகவும் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தை அக்னியை இன்னும் சங்கடப்படுத்தியது. அவள் என்ன நினைக்கிறாள்? தான் வேண்டுமென்றே செய்ததாக நினைக்கிறாளா, அல்லது தன்னை இவ்வளவு நம்புகின்றாளா? அவனுக்கே புரியவில்லை. இரவு மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குழந்தை திடீரென்று வீறிட்டு அழ ஆரம்பித்தான். பனிமலரோ உடனே எழுந்து அவனை தூக்கி கொண்டாள். ஆனால் குழந்தையை கையில் எடுத்த அதே நொடி அவளது முகம் சுருங்கியது. கைகளில் எரிச்சல் அதிகமாக இருந்தது. அதை கவனித்த அக்னியோ உடனே குழந்தையை வாங்கி கொண்டான். கொடு என்று மட்டும் சொல்லி குழந்தையை தனது தோளில் போட்டு தாளாட்ட ஆரம்பித்தான். குழந்தை கொஞ்சம் அமைதியானாலும் முழுமையாக அழுகையை நிறுத்தவில்லை. இருவருக்கும் காரணம் தெரியும், பசி. பொதுவாக இரவு நேரங்களில் குழந்தை பனிமலரிடம்தான் உறங்குவான். அழுதால் பால் குடித்துவிட்டு அமைதியாகி விடுவான். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பனிமலரால் குழந்தையை தூக்கி பால் கொடுக்க முடியவில்லை. குழந்தையோ மீண்டும் அழ ஆரம்பித்தான். அக்னி காய்ச்சி ஆற வைத்த பாலை நிப்பிள் பாட்டில் மூலம் கொடுக்க எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தான். அவனது இரத்தமாயிட்டே. அவனது திமிர் அதற்கும் இருக்குமல்லவா? மருந்துக்கு கூட பாட்டிலை வாயில் வாங்கவே இல்லை. பனிமலர் மெதுவாக அக்னியை பார்த்தாள். சார், குழந்தை அழுது, பால் கொடுக்கணும் அவள் மெதுவாக சொன்னாள். அக்னி சற்றும் யோசிக்காமல் அதெல்லாம் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டான். வார்த்தை வெளியே வந்த பிறகுதான் அதன் அர்த்தம் அவனுக்கே புரிந்தது. பனிமலரோ ஒரு நொடி அவனை பார்த்தாள். பிறகு மிகவும் அமைதியாக
அது உங்களால் முடியாதுன்னு எனக்கும் தெரியும் சார். குழந்தைய கொஞ்சம் தூக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட தரீங்களா என்று கேட்டாள். அக்னியோ எதுவும் பேசவில்லை. மெதுவாக குழந்தையை அவளது மடியில் கொண்டு வைத்தான். பனிமலரோ குழந்தையை அணைத்து கொண்டு பால் கொடுக்க முயன்றாள். ஆனால் கைகளை கூட உயர்த்த முடியவில்லை. ஆடையை சரி செய்ய முயன்ற ஒவ்வொரு முறையும் அவளது முகம் வலியில் சுருங்கியது. நிமிடங்கள் நகர்ந்தன. குழந்தையோ இன்னும் அழுது கொண்டே இருந்தான். ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்த அக்னி இறுதியில் திரும்பினான். குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்னு வாங்கி இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். பனிமலரோ பதில் சொல்லவில்லை. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்று அவன் மீண்டும் கேட்டான். அப்போதுதான் அவள் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீரை பார்த்தான். முடியல என்று அவள் மெதுவாக சொன்னாள். என்னது, முடியலையா? அவன் உடனே நடந்து வந்து அருகில் நின்றான். பனிமலரோ தனது கட்டு போட்ட கைகளை பார்த்தாள். கை தூக்கவே முடியல சார், ரொம்ப எரியுது. அந்த வார்த்தைகள் அக்னியின் நெஞ்சை அழுத்தியது. குழந்தையோ இன்னும் பசியால் அழுது கொண்டே இருந்தான். பனிமலர் அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் குழந்தையின் அழுகையோ அதிகரித்து கொண்டே போனது. இறுதியில் அக்னி ஆழமாக மூச்சை இழுத்தான். சரி, குழந்தைய கொஞ்சம் என்கிட்ட கொடு என்று சொன்னான். அவளோ எதுவும் புரியாமல் அவனை பார்த்தாள். அக்னி குழந்தையை தனது ஒரு கையால் தாங்கி கொண்டான். பிறகு தயக்கத்துடன் பனிமலரை பார்த்தான். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவளால் ஆடையை கூட சரி செய்து விலக்க முடியவில்லை. அந்த ஒரு நொடியில் அக்னி கண்களை மூடிக்கொண்டான். அவனது கை அவளது ஆடையை விலக்கியது. இதில் எந்த ஆண் பெண் நெருக்கமும் இல்லை. பசியால் அழும் ஒரு குழந்தை, வலியால் தவிக்கும் ஒரு தாய், அவ்வளவுதான். அதையே மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டவன் மெதுவாக குனிந்தான். ஏய், அசையாத என்று சொன்னான். பனிமலரோ மூச்சு கூட விடாமல் அமர்ந்திருந்தாள். அக்னி மிகவும் கவனமாக அவளது ஆடையை சரி செய்தான். அவனது விரல்கள் அவளை தொட்டதும் பனிமலரின் இதயமோ வேகமாக துடித்தது. ஆனால் அந்த நொடி அவனது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தை அழுகையை நிறுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் இருவருக்குள்ளும் இருந்தது. அவள் கைகளை அசைக்க முடியாததால் குழந்தையை சரியான நிலையில் அவனே மெதுவாக திருப்பி வைத்தான். சில நொடிகள் கழித்து குழந்தை அழுகையை நிறுத்தி பால் குடிக்க ஆரம்பித்தான். அறை முழுவதிலும் சூழ்ந்திருந்த அந்த பதற்றம் மெதுமெதுவாக கரைந்து போனது. அக்னி குழந்தையின் சிறிய தலையை ஒரு கையால் தாங்கியபடியே இருந்தான். பனிமலரோ மெதுவாக குழந்தையை பார்த்தாள். அக்னியும் குழந்தையை பார்த்தான். அவர்களுக்குள் அங்கே எந்த வார்த்தைகளும் இல்லை. ஆனால் அந்த நொடி முதல் முறையாக அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தார்கள். அது குழந்தை பசியாற வேண்டும். அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவர்களை ஒரே பக்கத்தில் நிறுத்தி வைத்திருந்தது. குழந்தையோ பசியாறி அமைதியாக பால் குடித்து கொண்டிருந்தான். அவனது சிறிய விரல்கள் பனிமலரின் ஆடையை பிடித்து கொண்டிருந்தன. அந்த காட்சியை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அக்னி குழந்தை நன்றாக குடிக்கிறானா என்பதை உறுதி செய்து கொள்ளும் விதமாக அருகே குனிந்தான். குழந்தை பால் குடித்து முடித்து மெதுவாக சினுங்கியபடி கண்களை மூட ஆரம்பித்தான். மெதுவாக குழந்தையை தனது கைகளில் ஏந்தி கொண்ட அக்னியின் பார்வை எதிர்பாராத விதமாக பனிமலரின் மீது விழுந்தது. அவளால் இன்னும் தனது ஆடையை சரியாக சரி செய்து கொள்ள முடியவில்லை. கைகளின் வலியால் அவள் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தவன் உடனே பார்வையை மாற்றிக்கொண்டான். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று எரிச்சலாக கேட்டான். பனிமலரோ குழப்பமாக நிமிர்ந்து பார்த்தாள். நான் ஒன்றும் பண்ணலையே சார். அதான் பால் கொடுத்துட்டியே, ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டுக்கணும்னு கூட தெரியாத உனக்கு? அவன் கோபமாக கேட்டாலும் அந்த கோபத்திற்குள் சங்கடம்தான் அதிகமாக இருந்தது. பனிமலரோ உடனே தலையை குனிந்து கொண்டாள். முடியலை சார், நீங்கள் தானே, அப்புறம் நான் எப்படி என்று வார்த்தைகளை முழுமையாக சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அந்த ஒரு நொடியில் அக்னியின் முகம் மாறியது. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கும் புரிந்தது. கைகளை அசைக்க முடியாத நிலையில் இருந்தவளை நினைத்தும் தன்னைத்தானே வெறுத்து கொண்டான். எதுவும் பேசாமல் வேகமாக தனது தோளில் இருந்த துண்டை கழற்றியவன் அவளது தோள்களின் மீது மெதுவாக போர்த்தினான். போதும், எதுவும் பேசாத என்று மட்டுமே சொன்னான். பனிமலரோ நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனோ அவளது கண்களை கூட பார்க்கவில்லை, குழந்தையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் குழந்தை முழுவதுமாக தூங்கிவிட்டான் என்று நினைத்த அக்னி எழுந்து கட்டிலில் படுக்க முயன்றான்.
ஆனால் அவனது உடல் சற்று அசைந்ததுமே குழந்தை மீண்டும் கண்களை திறந்து விட்டான். அம்மா அம்மா என்று மழலை குரலில் சுணங்கியவன் உடனே அழத் தொடங்கிவிட்டான். அக்னியோ சோர்வாக கண்களை மூடிக்கொண்டான். இப்போ என்னடா வேணும் உனக்கு என்று மெதுவாக முனகினான். பனிமலரின் கைகளின் நிலையை நினைத்தவன் குழந்தையை மீண்டும் மெதுவாக அவளது மடியிலேயே கிடத்தினான். அம்மாவின் மடி கிடைத்ததும் குழந்தை மீண்டும் அமைதியாகிவிட்டான். ஆனால் அடுத்த நொடியே தனது சிறிய கால்களை நீட்டி அக்னியின் மடியில் வைத்து கொண்டான் அவன். ஒருமுறை பனிமலரின் முகத்தை பார்த்தான். பிறகு ஒருமுறை அக்னியின் முகத்தை பார்த்தான். அந்த சிறிய கண்களில் ஏதோ ஒரு திருப்தி தோன்றியது. பிறகு அம்மாவின் மடியில் தலையையும் அக்னியின் மடியில் கால்களையும் வைத்துக்கொண்டு நிம்மதியாக கண்களை மூடி உறங்க ஆரம்பித்து விட்டான் அந்த குட்டி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன செய்வது என்று இருவருக்குமே தெரியவில்லை. அவர்கள் அசைந்தால் குழந்தை மீண்டும் விழித்து கொள்ளுவான். குழந்தை மீண்டும் விழித்து அழுதால் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பனிமலரால் அவனை தூக்கி சமாதானப்படுத்தக்கூட முடியாது. இறுதியில் வேறு வழி இல்லாமல் இருவரும் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். ஒரு நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு பனிமலர் சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். அக்னியோ அவள் அருகிலேயே சுவரில் சாய்ந்து அமர்ந்தான். அவர்கள் இருவரையும் இணைக்கும் பாலமாக குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தான். நேரம் மெதுவாக நகர்ந்தது. அறையில் இருந்த மங்கலான விழக்குழி மட்டுமே அவர்களின் முகங்களில் விழுந்தது. தூக்கத்தில் குழந்தை புரண்டு படுத்து கொண்டான். அவனது சிறிய கை பனிமலரின் வயிற்றின் மீது விழுந்தது. இன்னொரு கையோ அக்னியின் விரல்களை தேடி பிடித்து கொண்டது. அதை உணர்ந்தவன் தன்னிச்சையாக குழந்தையின் கையை பிடித்தான். அடுத்த நொடியே தனது செயலை உணர்ந்தவன் கையை விலக்கிக் கொள்ள நினைத்தான். ஆனால் குழந்தையோ இன்னும் இறுக்கமாக அவனது விரல்களை பிடித்து கொண்டது. மெதுவாக கண் விழித்த குழந்தை உறக்கத்திலேயே அக்னியை பார்த்து ஏதேதோ சொல்லிவிட்டு சிரித்துவிட்டு மீண்டும் உறங்கிவிட்டது. அதை ரசித்த அக்னியின் உதடுகளில் அவனையும் அறியாமல் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையை பார்த்த பனிமலரின் கண்களோ லேசாக விரிந்தன. ஆர்த்தி இறந்த பிறகு அவன் சிரிப்பதை அவள் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு நொடி அவன் கோபக்காரன் இல்லை, வெறுப்புடன் வாழும் மனிதனும் இல்லை. தனது குழந்தையை பார்த்து மகிழும் ஒரு சாதாரண தந்தையாக மட்டுமே அவளின் கண்களுக்கு தெரிந்தான். இந்த உணர்வு பனிமலரின் மனதை ஏனோ மென்மையாக்கிவிட்டது. அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. யாரும் பேசவில்லை. ஆனால் அந்த இரவு முதல் முறையாக அவர்கள் இருவருக்கும் நடுவில் இருந்தது வெறுப்பு இல்லை, ஒரு குழந்தையின் வெப்பம். அதோடு சேர்ந்து இன்னும் பெயர் வைக்கப்படாத ஒரு மென்மையான பிணைப்பு. ஸ்டோரியோட இந்த பகுதி பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.